சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும்போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பைகோனியை சேர்ந்தவர் 40 வயதான அப்துல்லா டோகாடியா. இவரது மனைவி 35 வயதான நஸ்ரீன். இந்த தம்பதிக்கு 2 மகள்கள். ஒருவர் 16 வயதான ஆயிஷா, மற்றொருவர் 13 வயதான ஜைனாப். அப்துல்லா பைகோனியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்த சூழலில் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அப்துல்லாவின் வீட்டில் விருந்து நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதற்காக அவரது உறவினர்களும் வீட்டிற்கு வருகை தந்தனர். பின்னர் விருந்தில் அனைவருக்கும் பிரியாணி பரிமாறப்பட்டது. வந்திருந்தவர்கள் உணவு அருந்தினர். அதன் பிறகு உறவினர்கள் கிளம்பி சென்றனர். அதனைத் தொடர்ந்து அப்துல்லா வீட்டில் இருந்த தர்பூசணி பழத்தை வெட்டி தனது மனைவி மற்றும் 2 மகள்களுடன் சேர்ந்து சாப்பிட்டார். ஆனால் தர்பூசணி சாப்பிட்ட 4 பேருக்கும் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. வாந்தி, மயக்கம், தலை சுற்றல் என அடுத்தடுத்து ஒவ்வொருவரின் நிலையும் மிகவும் மோசமடைய தொடங்கின. 2 குழந்தைகளும் மயக்கம் அடைந்து கீழே விழுந்த நிலையில் இருவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அதில் ஒரு மகள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மற்றொரு மகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அடுத்தடுத்து அப்துல்லா மற்றும் அவரது மனைவி நஸ்ரீன் இருவருக்கும் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. 3 தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிறிது நேரத்தில் 2வது மகளும் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து அப்துல்லாவும் நஸ்ரீனும் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். 12 மணி நேரத்திற்குள் ஒரே குடும்பத்தில் 4 பேர் இறந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இறந்த 4 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு எப்படி உயிரிழந்தார்கள் என்பது தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. அவர்கள் சாப்பிட்ட உணவு நஞ்சாக மாறி அவர்களது உயிரை பறித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பிரியாணி சாப்பிட்ட மற்ற உறவினர்கள் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் பிரியாணி சாப்பிட்ட பின் தர்பூசணி சாப்பிட்ட இந்த 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். அதன் காரணமாக வீட்டில் இருந்த தர்பூசணி ஒன்றையும் போலீசார் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். பிரியாணியும் தர்பூசணியும் அடுத்தடுத்து சாப்பிட்டதால் 4 உயிர்கள் பிரிந்த சம்பவம் அந்த பகுதியினர் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.